ஹலோ காய்ஸ். 12வது ஒருத்தர் கதை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் எழுந்திரிச்சு மஜாவும் ஒரு காஃபியை போட்டு இயற்கையை ரசிச்சுட்டே குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடா யோசிப்பீங்க, என்னடா அவன் அடிக்கிற வெயிலு காஃபி குடிக்கிறேன்னு. ஏன்னா காஃபி குடிச்சா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் ஓவர் திங்கிங்காக இருக்குது. ஏன்னா இன்னும் நான் 47 டேஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நினச்ச மாதிரி கட்டுக்கட்டாக உடம்பை பிரிக்க முடியுமா முடியாது, கொஞ்சம் டிப்ரிமேஷனாக இருக்குது. சரி ஆனது ஆச்சு, பார்த்துக்கலாம் விடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் குக்கும்பரும் அப்புறம் கொஞ்சம் முருகலா 4 தோசை 200 கிராம் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சுட்டு மஜாவாக ஒரு குளியில் போட்டு ஜெட் எடுத்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் தான். எப்பயும் பண்ணுற ரொட்டீன் வார்ம் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. லெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியேஷன் போட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸு, செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாடு, தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோ ஸ்குவாடு, ஃபுல் ரேஞ்ச் மோஷன் அப்புறம் 12 to 50 டேஸ் போனோம். போட்டு முடிச்சுட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஸ்குவாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லெக் எக்ஸ்டென்ஷனில் ஆம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு ஒர்க் அவுட் போட்டோம். ஃபுல் ரேஞ்சில் போட்டு முடிச்சுட்டு டே ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப் போயிட்டு மேட்ச் பார்த்துட்டே ஒரு காஃபியை குடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நீங்களே பாருங்கள் அது என்ன சம்பவம்னா, திடீர்னு நம்ம மேக்ஸ்வெல் அவுட் ஆகிட்டாரு. இவன் சொல்கிறான், என்னடா இவர் மேலேறாரு, நான் போயிருந்தா கூட 2 6 அடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சோட்டா பேபி சொல்கிறாரு. சரி ரைட்டா நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 4 பேர் டோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை அங்கிட்டோ திருப்பி இங்கிட்டோ திருப்பி போட்டுக்கிட்டு அதை அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே 2 பிரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு சீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு முடிச்சுக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டா இது இப்போ தான் சீஸ் பிரெட் ரெடி. இரவு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ் பிரெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சோயா பீன்ஸு பட்டர் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கிட்டு அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரைஸையும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கதை இதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கதையை சந்திப்போம். பாய்.